பெருமதிப்பிற்குரிய ஜி கிளிக் யூடியூப் சேனல் பார்வையாளர்களே, நம்ம இன்றைக்கு வேர்ல்டு டர்ட்டில் டே சம்பந்தமாக விவாதிக்க இருக்கோம். இந்த வேர்ல்டு டர்ட்டில் டே ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அவ்வாறே இந்த ஆண்டும் அந்த டர்ட்டில்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நாம் இந்த வருஷம் கொண்டாடுறோம். ஒய் வி celebrate World Turtles and Tortoise Day? It is to understand about their lifestyle and habitat so that we can better care them, we can better conserve them so that their contribution can be increased in conservation. உலக ஆமைகள் தினம்னு பேசினேன். இந்த உலக ஆமைகள் தினம் ஏன் கொண்டாடப்படுதுன்னா, ஆமைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அதனுடைய வாழ்விடம் எப்படி இருக்குது, அதனை எப்படி பாதுகாக்கணும், அதை பற்றி நாம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஏதோ ஒரு ஆமை போகுது, ஏதோ ஒரு உயிரினம் போகுதுன்னு சொல்லி நாம் பொதுவாக பெரும்பாலான மக்கள் அதை பார்த்துட்டு கவனிக்கிறது இல்லை. அதனால தான் இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காகவும் புரிஞ்சு அதனுடைய நலனுக்காகவும் தான் இந்த ஆமைகள் தினம் நம்ம கொண்டாடுறோங்க. டர்ட்டில்ஸ் அண்ட் டார்டாய்சஸ் ரெண்டுமே நம்ம தமிழில் ஆமைன்னு தான் சொல்கிறோம். ஆனால் இது ரெண்டா ஒன்றா எப்படிங்க? யோசனை பண்ணி பாருங்களேன். இது ஒன்றும் இல்லை. டர்ட்டில்ஸும் டார்டாய்ஸும் வேற வேறங்க. இந்த ரெண்டு உயிரினத்துக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது, வேறுபாடு இருக்குது. அதாவது டார்டாய்ஸ்னா நிலத்தில் வாழக்கூடியது, டர்ட்டில்ஸ்னா தண்ணீரில் வாழக்கூடியது. இந்த தண்ணீரில் வாழக்கூடிய இந்த ஆமைகள் நன்னீர் ஆமைகளும் கடல் நீர் ஆமைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கன் டார்டாய்ஸ் ரெஸ்கியூ இது ஒரு நிறுவனங்க. இந்த ஆர்கனைசேஷன் தான் 2000 இந்த டர்ட்டில்ஸ் அண்ட் டார்டாய்ஸ் ரெஸ்கியூ ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க தான் வேர்ல்டு டார்டாய்ஸ் டே, டர்ட்டில்ஸ் டேன்னு அறிவிச்சிருக்காங்க. ஆக இந்த ஆர்கனைசேஷனில் இதை இன்ஜூரியாக இருக்கக்கூடிய டார்டாய்ஸ் எல்லாம் அவங்க ரெஸ்கியூ பண்ணி அதை கேர் பண்ணி மீண்டும் அதனுடைய ஹேபிடேட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக்காகவும் அமெரிக்காவில் வளர்த்துருக்காங்கங்க. டர்ட்டில்ஸ்க்கும் டார்டாய்ஸ்க்கும் ஆயுள் காலம் எவ்வளவுங்க? ஏதாவது யோசனை இருக்கா? சிந்திச்சு பாருங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், நம்ம பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நாம் மீண்டும் நினைவு கூறுவோம். ஆமைகள், அதாவது டார்டாய்ஸ் 300 வருஷம் வரை வாழுங்க. அப்புறம் டர்ட்டில்ஸ் 40 வயசு வரை வாழுங்க. உலகத்தில் 7 வகையான சீ டர்ட்டில்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஃப்ளாட் பேக், கெம்ஸ் ரிட்லி, ஆலிவ் ரிட்லி, கிரீன், லாகர் ஹெட்ஸ் அண்ட் லெதர் பேக். உலகத்தில் 7 சீ டர்ட்டில்ஸ், அதாவது கடல்வாழ் ஆமைகள் அங்கீகாரம் படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். இந்தியாவில் எத்தனை கடல்வாழ் ஆமைகள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, அதாவது ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னா 5 ஆமைகளுக்கு ரெக்கக்னைஸ் கொடுத்துருக்காங்க. 5 ஆமைகள் நன்றாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த 5 ஆமைகளும் இந்தியாவினுடைய கடற்கரைகளிலும் தீவை சுற்றியும் வாழ்கின்றன. இது என்னென்னு பார்ப்போமா? ஆலிவ் ரிட்லி, கிரீன், ஹாக்ஸ்பெல், லாகர் ஹெட்ஸ், லெதர் பேக். நீர்வாழ் நிலவாழ் ஆமைகளுக்கு வாழ்விடம் இப்படி நிலத்தில் கொஞ்சம் ஈரமான பகுதிகளில் ஆமைகள் கிடைக்குங்க. ஆனால் இந்த டர்ட்டில்ஸு கடல்வாழ் டர்ட்டில்ஸு, மெரைன் டர்ட்டில்ஸு எங்கே அதனுடைய வாழ்விடம் எதுன்னா சாண்டி பீச் தான் அதனுடைய வாழ்விடம். கடல் மற்றும் சாண்டி பீச்சுங்க. அப்புறம் நன்னீர் டர்ட்டில்ஸ் ஆறுகள், பெரிய ஏரிகள், குளங்கள், ஈவன் கிணறுகளில் கூட கிடைக்குங்க. மெரைன் டர்ட்டில்ஸ் உலகத்தில் உள்ள எல்லா கடற்கரைகளிலையும் கடல்லையும் கிடைக்குதுங்க. அந்த போலார் ஏரியா இருக்கக்கூடிய, அதாவது துருவ பகுதியில் இருக்கக்கூடிய கடல்களை தவிர மீத இடங்களில் உலகம் ஃபுல்லாக இந்த ஆமைகள் நமக்கு வாழ்கின்றன. இந்த ஆமைகள் பார்த்திங்கன்னா கடலுக்குள்ள கான்டினென்டல் ஷெல்ஃபு, அதாவது கடலில் சூரிய ஒளி எளிதாக செல்லக்கூடிய இடம்,
அப்புறம் ஆழம் குறைந்த இடம், அதை கான்டினென்டல் ஷெல்ஃப்னு சொல்லுவாங்க. அந்த கான்டினென்டல் ஷெல்ஃப்குள்ளே தான் அது வந்து வாழும், அதிகமாக இருக்கும். அடுத்து ஒன்ஸ் ஒரு முதிர்ந்து விட்டால், அதாவது மெச்சூர் ஆயிடுச்சுன்னா இந்த ஆண் டர்ட்டில் வந்து அந்த தண்ணியை விட்டு வெளியே போகாதுங்க. ஆனால் ஒரு அதிசயம் பாருங்க, இந்த பெண் டர்ட்டில் மட்டும் முட்டையிடுவதற்காக நீரை விட்டு கடலை விட்டு வெளியில் கடற்கரைக்கு அந்த சாண்டி பீச்சுக்கு போய் கடந்த ஆண்டுகளில் ஒவ்வொரு வருடமும் ஒரே இடத்திலே மீண்டும் மீண்டும் தோண்டி அங்கே முட்டையிட்டு மண்களை வைத்து மூடி மீண்டும் கடலுக்கே வந்து அந்த முட்டைகளையே நினைத்து கொண்டிருப்பதால் அந்த முட்டை நன்றாக பொரித்து குஞ்சுகளாக வருகிறது என்று நாம் விஞ்ஞானபூர்வமாகவும் பெரியோர்கள் மூலமும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். பிரிட்டனில் நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் டர்ட்டில்ஸு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெராபின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சீ வாட்டர் டர்ட்டில்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர் டர்ட்டில்ஸ், அப்புறம் லேண்ட் டுவெல்லிங் டார்டாய்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டார்டாய்ஸ்க்கும் டர்ட்டில்ஸ்க்கும் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாங்க. டார்டாய்ஸ்னால் நிலத்தில் இருக்கக்கூடியது, லேண்ட் டுவெல்லிங். டர்ட்டில்ஸ்னால் வாட்டர் டுவெல்லிங். இந்த வாட்டர் டுவெல்லிங்லேயே நன்னீரில் இருக்கக்கூடியது பிரிட்டனில் டெராபின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சீ டர்ட்டில்ஸு மெரைன் கடல் பகுதியில் இருக்கக்கூடியதை சீ டர்ட்டில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது நல்ல நீரிலே இருக்கக்கூடிய பெரிய மிகப்பெரிய ஆமை எதுங்க? லெய்த்ஸ் சாஃப்ட் ஷெல் டர்ட்டில். இதுக்கு ஜுவாலஜிக்கல் நேமுங்க நிசோனியா லெய்த்தி. இது வந்து இந்தியாவில் உள்ள பெரிய நதிகளில், ரிவர்ஸில் இருக்குதுங்க. இது வந்து எண்டமிக் டு பெனின்சுலார் இந்தியா. ஸோ இப்போ இந்த எண்டமிக் டு பெனின்சுலார் இந்தியானா என்னங்க? பெனின்சுலார் இந்தியாவில் மட்டும்தான் கிடைக்குது. எண்டமிசம்னா அந்த பகுதியில் மட்டும்தான் அது கிடைக்குது, வேறு இடத்துல உலகத்தில் எங்கேயுமே கிடைக்கலன்னு அர்த்தம். ஸோ இந்த லெய்த்ஸ் சாஃப்ட் ஷெல் டர்ட்டில் 80 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளருதுங்க. இந்தியாவில் எத்தனை வகையான ஆமைகளும் ஃப்ரெஷ் வாட்டர் ஆமைகளும் கிடைக்குதுன்னு நாம் சிந்திக்கலாமா? 28 species of tortoises and freshwater turtles are found in India across the country in a distributed manner. இந்தியன் ஃப்ளாப் ஷெல்ங்கிற ஒரு ஆமையையும் மற்ற ஆமைகளையும் அதிகமாக அப்யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி மீட்டுக்காக பயன்படுத்துகிறாங்கங்க. ஆனால் நமது ஈகோசிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த டார்டாய்ஸோட டர்ட்டில்ஸோட வெல்பீயிங் ரொம்ப அவசியமுங்க. அதனால் இதை கொல்பவர்களை நாம் வந்து அதிகமாக கண்டுபிடித்து அவர்களுக்கு சட்டத்தின் மூலமாக நடவடிக்கையும் எடுப்போம் மற்றும் விழிப்புணர்வு கொடுத்தும் அவர்களை கொன்று சாப்பிடாமலும் தடுப்போம். இறுதியாக நம்ம வந்து கன்சர்வேஷன் ஆஃப் டர்ட்டில்ஸ், இந்த கன்சர்வேஷன் ஆஃப் டர்ட்டில்ஸ் நமது நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் தமிழ்நாட்டிலையும் எப்படி நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாம் பார்த்துருப்பீங்க, கடற்கரையில் போகும் பொழுது ஆமை முட்டையை பொறுக்கிறதுக்காக வனத்துறையிலிருந்து வாட்சர்ஸ் அங்கங்கே போய் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆமை முட்டைகளை சேகரித்து அதற்காக வடிவமைக்கப்பட்ட சிறப்பு பெட்டிகளிலே, அதாவது ஹேச்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வச்சு பொறிக்க வைப்பாங்க. பொறிச்ச பிறகு அந்த ஆமை குஞ்சுகளை ஹேட்ச்லிங்ஸை வந்து மீண்டும் வந்து கடலுக்குள்ளே அனுப்புகிறாங்க. நீங்கள் ஒரிசாவில் உள்ள சில்கா லேக், அந்த சில்கா லேக்கில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆமை குஞ்சுகள், அதாவது ஆலிவ் ரிட்லி ஆமை குஞ்சுகளை பார்க்கலாங்க. ஆனாலும் இந்த அமெரிக்கன் டர்ட்டில் ரெஸ்கியூ ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 60% டர்ட்டில்ஸும் ஆமையும் டார்டாய்ஸும் அழிஞ்சு போயிடுச்சு, இல்லை அழிஞ்சு போகக்கூடிய ஒரு ஆபத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்கங்க. அதனால் நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆமைகளை, அதாவது நிலத்தில் வாழக்கூடிய ஆமைகளை, நன்னீரில் வாழக்கூடிய ஆமைகளை, கடலில் வாழக்கூடிய ஆமைகளை பாதுகாத்து நாம் உயிர் வாழ, நமது சந்ததிகள் உயிர் வாழ நாம் வந்து அவர்களுடைய வாழ்விடங்களை பாதுகாத்து அவர்களுடைய வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்திட வழிவகுப்போம். எங்கள் ஆமையை பார்த்தா நல்ல சகுனுங்க, ஆமையை பற்றி பேசினாலும் நல்ல சகுனுங்க. அதனால யாராவது சொன்னாங்க ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொன்னாங்கன்னா
நீங்கள் நல்லா இருந்துருவீங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதனால ஆமையை பார்த்தா அழகு, ஆமையை பார்த்தா அன்பு, ஆமையை பார்த்தா அறிவு, ஆமையை பார்த்தா பணம். அதனால நீங்கள் அனைவரும் ஆமையை விரும்பிகளாக இருக்க வேண்டும். லவ் ஆமை. பி ஃப்ரெண்ட்லி டு டாட்டாய்ஸஸ் அண்ட் டர்ட்டில்ஸ். நான் லண்டனில் ஹீத்ரூங்கிற இடத்துல பக்கத்தில் ரெட்டிங்னு ஒரு சின்ன டவுன் இருக்குங்க. அந்த டவுனில் ஒரு ட்ரைனிங்காக போயிருந்தேன். அந்த ரெட்டிங் டவுனில் ஒரு சின்ன பார்க் இருக்குது. அந்த பார்க் வழியை நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல பார்த்தா தவளை இருந்துச்சு. அந்த தவளையை பார்த்து ஒரு படம் போட்டிருக்காங்க, நல்ல ஒரு போர்டு போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியுங்களா? பி ஃப்ராக் ஃப்ரெண்ட்லி, அதாவது தவளையின் நண்பராக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அவங்க ஒவ்வொரு சின்ன சின்ன உயிரினத்தையும் கூட பாதுகாக்கணுங்கிறதுல இவ்வளவு உணர்வாக செயல்படுறாங்க. நம்ம நாட்டில் அதிகமாக ஜனத்தொகை இருக்குது, நமது வளர்ச்சி பணிகளுக்கு அதிகமாக இடங்கள் தேவைப்படுகிறது. இருந்தாலும் இதற்கிடையில் நாம் டார்டாய்ஸ் அண்ட் டர்ட்டில்ஸை பாதுகாக்கக்கூடிய, அதனுடைய வாழ்விடங்களை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு நாம் ஒத்துழைக்கணும். ஒத்துழைப்பது மட்டுமின்றி பி டார்டாய்ஸ் ஃப்ரெண்ட்லி, பி ஃப்ரெண்ட் டு டார்டாய்ஸ் அண்ட் டர்ட்டில்ஸ், லவ் டார்டாய்ஸ். டர்ட்டில்ஸ் அண்ட் டார்டாய்ஸஸ் பற்றி ரொம்ப சிறப்பாக பார்த்தோம். இந்த உலக டார்டாய்ஸ் அண்ட் டர்ட்டில்ஸ் டேயில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சந்தோஷமாக தான் இருப்பீங்கன்னு என்னால் உணர முடியுது. அனைத்து நேயர்களும், ஜிக்ளிக் யூடியூப் சேனல் நேயர்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களது ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு ஊக்கமாக செயல்படுகிறது என்பதை மறந்துடாதீங்க. அன்பர்களே, வணக்கம்.